சென்னை ஆர்கே நகர் தொகுதி தாவேக வேட்பாளர் மரிய வில்சனை ஆதரித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என்று சாடினார். மேலும் பாஜகவிற்கு அஞ்சியே திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்ற தயங்குகிறது என்றும் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் முத்தலாக் விவகாரங்களில் திமுக நாடாளுமன்றத்தை போர்க்களமாக மாற்ற தவறிவிட்டது என்றும், சாதி மத சாயமற்ற தலைவரான தாவேக தலைவர் விஜய்தான் தமிழகத்திற்கு தேவை என்றும் முழங்கினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து தாவேக ஆட்சி மலரும் என்று உறுதிபட அவர் தெரிவித்தார். ஒன்றை உங்கள் மூலம் சொல்லுகிறேன், ஆட்சிக்கு வரப்போகிறது தாவேக, அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் திமுக. அதை செய்ய வல்லமை உள்ள கட்சி நாங்கள் இல்லை. எங்கள் வேட்பாளரே சிறுபான்மை சமூகம் தான். அவர் கிறிஸ்டின். அவர் இஸ்லாமியர்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் நிராகரிக்கப்படுகிறார்கள். ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகிறார்கள். ஒரு சாதியினுடைய நிழலோ ஒரு சமயத்தின் சாயமோ இல்லாத தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த தலைவன் விஜய். அவர் வெற்றி பெறுவார் என்பது வெளிப்படை. மக்கள் ஆதரவு தான் அதற்கு அடிப்படை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.